திருநாஸ் மறுபிறப்பு முன்னோர்களின் விழிப்புணர்வு அத்தியாயம் -6. எரியாத நட்சத்திரத்தின் வருகைக்காக நட்சத்திரமற்ற வாயில் காத்திருக்கிறது. பிளவு மூடப்பட்டு வேல் பிளேம்போர்னின் தியாகம் நடந்து வாரங்கள் கடந்துவிட்டன. சுந்தர தேசத்தில் அமைதி திரும்பியது, ஆனால் அது அமைதியான, கவனமான அமைதி. நந்தினி சுடர் காப்பாளராக தனது கடமைகளைத் தொடர்ந்தார், ஆவரன் கோயிலைக் காத்தார். ஆனாலும் இருவரும் எந்த சட்டங்கும் அழிக்க முடியாத ஒரு வெறுமையைச் சுமந்தனர். ஆனால் கோவில் சுவர்களுக்கு அப்பால், இரவு வானத்தின் இருண்ட பரப்பில், நட்சத்திரங்கள் நகர்ந்தன, ஏதோ ஒன்று விழுந்தது. வான வம்சாவளி. ஒரு இரவு, ஒரு கண்மூடித்தனமான ஒளி வானத்தைத் துளைத்தது. ஆகாயத்தின் குறுக்கே ஒரு நெருப்பு துளிர்த்து, பின்னர் சுந்தர தேசத்தின் கிழக்கு கரைகளுக்கு அப்பால் கடலில் மறைந்துவிட்டது. கடல் கொதித்தது. அலைகள் முழங்கின. 700 ஆண்டுகளாகப் பேசப்படாத ஒரு பெயரை வானம் கிசுகிசுத்தது. வயந்திரா. நந்தினி திடுக்கிட்டு, மூச்சு வாங்க முடியாமல் விழித்தாள். அவள் தனியாக இல்லை, ஆவரனும் அதை உணர்ந்திருந்தான். அந்தப் பெயர். அவன் முணுமுணுத்தான். அது தடை செய்யப்பட்ட சுடர் மந்திரங்களில் இருந்தது. சுடர் துறவிகளிடமிருந்து கூட புதைக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசனம். அவசரமாக அழைக்கப்பட்ட மேவானி, கோயில் பெட்டகத்திற்குள் மறைந்திருந்த ஒரு பழங்கால சுருளை அவிழ்த்து, வெளிரிப் போனாள். அது ஒரு பெயர் அல்ல, அது ஒரு தலைப்பு. வயந்திர என்றால், ஒருபோதும் எரியாத நட்சத்திரம், என்று பொருள். ஆவரனின் குரல் கடுமையானதாக மாறியது. எரியாத நட்சத்திரம். மறுபிறப்பு தீர்க்கதரிசனம். அந்தச் சுடரின்படி, முதல் சுடர் யுகத்தில், ஒரு தெய்வீக ஜீவன் சுந்தர தேசத்தில் இறங்கினார். சுடர் அல்லது ஆவியைப் போலல்லாமல், அது வெப்ப எதிர்ப்பு சக்தியைக் கொண்டிருந்தது, அறியப்பட்ட அனைத்து ஆற்றலுக்கும், திரித்துவச் சுடருக்கும் கூட எதிர்ப்பு தெரிவிக்கும் ஒரு சக்தி. முன்னோர்கள் அதை, முடிவின் முதல் தூதர், என்று நம்பினர், மேலும் அதை அடிப்படைச் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு கடலில் வீசினர். ஆனால் இப்போது, அது திரும்பிவிட்டது. நந்தினியின் உள்ளம் நடுங்கியது. பிளவு மூடப்பட்டிருந்தாலும், இந்த தீர்க்கதரிசனம் மீண்டும் விழித்தெழுந்தாள். ஒருவேளை வேல்சீல் வைத்தது முதல் வாயிலாக இருக்கலாம். தற்போது கடலோரக் கண்காணிப்பின் காவலராக இருக்கும் யத்வான், விசித்திரமான கண்டுபிடிப்புகளைப் பற்றி அறிவித்தார். நட்சத்திர ஒளியில் ஒரு மனிதன் கடலின் மேற்பரப்பில் நடந்து செல்வதைக் கண்டதாக கூறும் மீனவர்கள். மூழ்கவில்லை, பேசவில்லை, வெறுமனே நடந்து செல்கிறார்கள். ஆழத்திலிருந்து வரும் கலங்கரை விளக்கம். அவசரத்தால் ஈர்க்கப்பட்டு, நந்தினி, ஆவரன் மற்றும் மேவானி கிழக்கு கடற்கரைகளுக்கு பயணம் செய்தனர். அங்கு, வானம் ஊதா நிறத்தில் நசுங்கி, இடி இல்லாமல் மின்னல் வெடித்தது. கடல் இயற்கைக்கு மாறான வெப்பத்துடனும் குளிருடனும் சீறிப்பாய்ந்தது, அலைகளுக்கு அடியில் 2 படைகள் சண்டையிடுவது போல. கடலில் இருந்து ஒரு தனித்த கருப்பு கோபுரம் எழுந்தது, தெரியாத கல்லின் ஒற்றைக்கல், அரிப்பால் தீண்டப்படாமல், இரத்தம் தோய்ந்த வெள்ளிப்புகை. மேவானி கிசுகிசுத்தாள், அது இந்த உலகத்தைச் சேர்ந்ததல்ல. திடீரென்று, ஒரு குரல் எதிரொலித்தது, காதுகள் வழியாக அல்ல, ஆனால் சுடர் வழியாக. நீங்கள் பிளவை மூடிவிட்டீர்கள். ஆனால் நீங்கள் நட்சத்திரங்களை அமைதிப்படுத்தவில்லை. ஒற்றைக்கல்லில் இருந்து ஒரு உருவம் வெளிப்பட்டது. இரவைப் போல மின்னும் அப்சிடியன் ஆடைகளை அணிந்திருந்த அவரது கண்கள் கண்ணாடியைப் போல இருந்தன, விண்மீன் திரள்களைப் பிரதிபலிக்கின்றன. அவர் எந்த ஆயுதத்தையும், சுடரையும் தாங்கவில்லை, ஆனாலும் அவரது இருப்பு அனைத்து வெப்பத்தையும் தணித்தது. அவருக்கு அருகில் பூக்கள் வாட்டின. தீப்பந்தங்கள் தங்களை அணைத்துக் கொண்டன. நான் கேள் வயந்திரா, என்று அவர் தட்டையான குரலில், வயதாகாதவர் கூறினார். நான் மௌனச் சுடரின் தூதன். எரியாத சுடர். கேள் புதிர்களில் பேசவில்லை, அவர் எச்சரிக்கைகளில் பேசினார். அவரைப் பொறுத்தவரை, டிரினிட்டி சுடர் மற்றும் பெயரற்ற சுடர் கூட வெறும் ஒளிவிலகல்கள், ஆழமான அண்ட ஆற்றலின் எதிரொலிகள். அவர் அழைத்தபடி, மௌனச் சுடர், முதல் உறுப்பு, ஒளியை விட பழமையானது, காலத்தால் தொடப்படாதது. அது அழிக்காது. அது அழிக்கிறது. வெறும் பொருள் அல்லது நினைவகம் மட்டுமல்ல, சாத்தியக்கூறு தானே. மேலும் கேள் போரை நடத்த வரவில்லை, மாறாக ஒரு அழைப்பை வழங்க வந்தான். யாருக்கு? நந்தினி கேட்டாள். உனக்கு, என்று அவர் பதிலளித்தார். சுடர் காப்பவர். ஒரே ஆன்மாவில் 3 விளக்குகளை ஏந்தியவர். இது ஒரு பொறி என்றால், நாங்கள் அவளை விடமாட்டோம். என்று ஆவரன் முன்னோக்கி நடந்தான். கேள் தலையை சாய்த்தான். பிளவு அடைக்கப்பட்ட தருணத்திலேயே பொறி அமைக்கப்பட்டிருந்தது. எனது வருகை உறுதியளிக்கப்பட்டது. தீப்பிழம்புகள் ஒன்று கூடுவது. அழைப்பு. நட்சத்திரத்தின் சோதனை.
கேல் நந்தினிக்கு ஒரு நட்சத்திர வடிவ படிகத்தை வழங்கினார். இதைத் தொடவும், அப்போது நீங்கள் பார்ப்பீர்கள், என்று அவர் கூறினார். ஆவரனின் எதிர்ப்புகளை மீறி, நந்தினி தனது விரல்களை படிகத்தின் மீது வைத்தாள். அவள் கண்கள் பின்னோக்கிச் சுழன்றன, அவள் விழுந்தாள். அவளுடைய பார்வையில், அவள் ஒரு வெற்றிடத்தில் நின்றாள், அங்கு எந்த சுடரும் எரியவில்லை. முடிவில்லா அமைதி, நேரம் இல்லை, வானம் இல்லை. அவள் முன் ஒரு உயர்ந்த இருப்பு தோன்றியது, வடிவமற்ற, தூய அமைதியால் ஆன ஒரு உயிரினம். அது ஒரு வாக்கியத்தை கிசுகிசுத்தது. உங்களுக்குள் இருக்கும் நெருப்புதான் பிரபஞ்சம் நினைவில் வைத்திருக்கும் கடைசி அரவணைப்பு. அவள் அலறிக் கொண்டே எழுந்தாள். நீ உண்மையை பார்த்தாய். நட்சத்திரங்கள் மங்கிக் கொண்டிருக்கின்றன. பெரிய அணைப்பு தொடங்கிவிட்டது. சுடரை தாங்குபவர்கள் மட்டுமே அதற்கு அப்பால் வாழ்க்கையைச் சுமக்க முடியும். மேவானி பயத்தில் உறைந்து போனார். அவர் காலத்தின் முடிவைப் பற்றிப் பேசுகிறார். கேல் அடிவானத்தை பார்த்தான். தேர்வு செய், சுடர் காப்பவரே. இந்த உலகத்திற்கு அப்பால் என்னுடன் வந்து ஒளியைக் காக்கா. அல்லது தங்கி உன் ராஜ்யம் மெதுவாக இருண்டு போவதைப் பார். நந்தினி கடலை வெறித்து பார்த்தாள். அவள் தன் மக்களைப் போர், சுடர், நிழல் மற்றும் பிளவுகளிலிருந்து பாதுகாத்தாள். ஆனால் இப்போது, நட்சத்திரங்களிடமிருந்து அச்சுறுத்தல் வந்தது. மேலும் அவளுக்கு பாதுகாக்க ஒரு இறுதிச் சுடர் இருந்தது. நம்பிக்கை. மௌனச் சுடர் வந்துவிட்டது, நெருப்புடன் அல்ல, ஆனால் இறுதியின் குளிர்ச்சியான அமைதியுடன். எரியாத நட்சத்திரத்தின் தூதரான கேல் வயந்திர, அதன் தூதராக நின்று, நந்தினிக்கு ஒரு தேர்வை வழங்கினார். பிரபஞ்சத்தின் சிதைவின் மூலத்தை தேட அவள் உலகத்தை விட்டு வெளியேறு அல்லது தங்கி எல்லாம் மெதுவாக அணைவதைக் காண்பது. கோவில் நெருப்பு ஒவ்வொரு இரவும் மங்கிக்கொண்டே வந்தது. திரித்துவச் சுடர் இனி ஆடவில்லை. அது மின்னியது. சுந்தர தேசத்தின் மக்கள், உண்மையை அறியாமல், அமைதியை கொண்டாடினர். அதே நேரத்தில் அதன் பாதுகாவலர்கள் எந்த வரைபடமும் எட்டாத இடத்திற்கு ஒரு பயணத்திற்குத் தயாரானார்கள். நட்சத்திரமற்ற வாயில். சுடர் மன்றம். நந்தினி இறுதி ஆலோசனை குழுவை கூட்டினாள். அவளுடைய நெருங்கிய கூட்டாளிகள், ஆவரன், மேவானி, யத்வான், மற்றும் சுடரின் மூத்த துறவிகள். அவள் கேல் தனக்குக் கொடுத்த படிகத்துடன் நின்றாள். அதன் வடிவம் எப்போதும் மாறிக்கொண்டே இருந்தது, எந்த ஒளியையும் பிரதிபலிக்கவில்லை. நான் போக வேண்டும், என்று அவள் அறிவித்தாள். அமைதிச் சுடர் மரணம் அல்ல. அது படைப்பின்மை. அது வாயிலுக்கு அப்பால் உள்ள மூலத்தை உட்கொண்டால், எதுவும், நினைவகம் கூட, இருக்காது. நீ 3 சுடர்களைத் தாங்குகிறாய், நந்தினி. இந்த ராஜ்யத்தை ஒன்றாக வைத்திருக்கும் அளவுக்கு வலிமையான ஒரே ஒளி நீதான். நீ வெளியேறினால், என்று ஆவரன் தலையை ஆட்டினான். அவள் ஒரு கையை உயர்த்தினாள். அப்படியானால், நான் திரும்பி வரும் வரை அல்லது எல்லா சுடரும் மங்கிவிடும் வரை, நீங்கள் அதை என் பெயரில் பாதுகாப்பீர்கள். ஒரு கனத்த மௌனம் தொடர்ந்து வந்தது. இறுதியாக மேவானி முன்னோக்கி அடியெடுத்து வைத்தார். நீ போனால், நீ தனியாகப் போகக்கூடாது. நந்தினி ஒப்புக்கொண்டாள். எனக்கு 3 சுடர் பாத்திரங்கள் தேவைப்படும். ஒன்று சமநிலை, ஒன்று அழிவு மற்றும் மற்றொன்று நம்பிக்கை. மேவானி, நீ ஞானத்தையும் சமநிலையையும் பிரதிநிதித்துவப்படுத்துவாய். ஆவரன். உன் அழிவுச் சுடர் உன்னை அறியப்படாதவற்றுடன் பிணைக்கிறது. நான், மையத்தைச் சுமப்பேன். அப்போ நாம 2 பேரும் சேர்ந்து போறோம். இருட்டுக்குள், என்று ஆவரன் தயக்கத்துடன் தலையசைத்தான். கேலின் போர்ட்டல். கிழக்கு பெருங்கடலின் விளிம்பில், கேல் வயந்திர காத்திருந்தார். உலகங்களுக்கு இடையில் வாயில் உள்ளது, என்று அவர் கூறினார். விருப்பத்துடன் சுடர் ஏந்துபவர்கள் ஒன்றிணைந்தால் மட்டுமே அதைத் திறக்க முடியும். மூவரும் அணிவகுத்து நின்றனர். அவர்களுக்கு இடையே டிரினிட்டி படிகம் உயர்ந்தது. நந்தினி முதல் சுடர் மந்திரத்தை உச்சரித்தாள். ஆவரன் ரூன் ஆஃப் ருயின் சேர்த்தாள். மேவானி, நடுங்கும் குரலுடன், ஈக்வினாக்ஸ் பாடலைப் பாடினாள். வானம் பிளந்தது. ஒரு பிளவு, மூடப்பட்ட ரிஃப்ட் வேல், ஐ விட கருப்பு, செங்குத்தாக அல்ல, கிடைமட்டமாக, ஒரு வாயைப் போல அகலமாகத் திறந்தது. உள்ளே, நட்சத்திரங்கள் இல்லை. காற்று இல்லை. அசைவு இல்லை. நகரும் கற்களின் மிதக்கும் பாதை, அமைதியாக தொங்கவிடப்பட்டது. நட்சத்திரமற்ற வாயில், என்று கேல் சைகை செய்தான். அவர்கள் உள்ளே நுழைந்தார்கள். காலமற்ற ஒரு உலகம். நட்சத்திரமற்ற வாயில் ஒரு இடம் அல்ல. அது ஒரு நிலை. காலம் உருகியது. ஒளி அவிழ்ந்தது. ஒவ்வொரு அடியிலும் அவற்றின் தீப்பிழம்புகள் மங்கின, ஆனால் இறக்கவில்லை. அவர்கள் ஆழமாக நடக்க, எண்ணங்கள் வெளிப்புறமாகின. அச்சங்கள் உருவாகின. கடந்த காலத்தின் எதிரொலிகள் மற்றும் சாத்தியமான எதிர்காலங்கள் ஒளியூடுருவக்கூடிய உருவங்களில் நடனமாட்டின.
நந்தினி மீண்டும் திருநாசைக் கண்டாள். காற்றில் மின்னியது. என்னால் கூட சவால் செய்ய முடியாத ஒன்றை நோக்கி நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர் எச்சரித்தார். அவள் சிரித்தாள். அப்போ என் வழியை ஒளிரச் சே. இன்னும் முன்னேறிச் சென்றால் தலைகீழாக அழுகிய சுந்தர தேசத்தின் கண்ணாடியைக் கண்டார்கள். அதன் மக்கள் அமைதியாக கூச்சலிட்டனர். காலத்தால் உறைந்து போனார்கள். அமைதியான சுடர் மூலத்தை அடைந்தால் உங்கள் உலகம் இப்படித்தான் மாறும் என்று கேள் எச்சரித்தார். நாம் மறுவுலகில் இல்லை. முன்பிருந்தே இருக்கிறோம் என்று மேவானி நடுங்கினாள். ஒளிக்கு முந்தைய இடம் பேசப்பட்டது. முன்னால் தொடக்கத்தின் கோட்டை உள்ளது என்று கேள் தலையசைத்தார். வாயிலின் பாதுகாவலர். பாதையின் முடிவில் ஒரு ராட்சதர் நின்றார். கடைசி நட்சத்திர காப்பாளர். அதற்கு முகம் இல்லை. அதன் மார்பில் ஒரு சுழல் கண் மட்டுமே இருந்தது. அதில் இதுவரை பிறந்த ஒவ்வொரு சூரியனின் துண்டுகளும் இருந்தன. அதன் குரல் ஒலியாக இல்லை, ஆனால் ஈர்ப்பு விசையாக இருந்தது. அவர்களின் இதயங்களை தாளத்திற்குள் இழுத்தது. நீங்கள் சுடரை சுமக்கிறீர்கள் என்று அது கூறியது. ஆனால் கடந்து செல்ல நீங்கள் உங்களை எதிர் திசையில் எரிக்க வேண்டும். அதுக்கு என்ன அர்த்தம் என்று ஆவரன் கத்தினார். உண்மையான வாயிலை கடந்து செல்ல ஒவ்வொரு சுடரையும் சுடரின் தோற்றத்தை வழங்க வேண்டும். அடையாளத்தின் தியாகம் என்று கேள் பணிவுடன் பேசினார். நந்தினி முன்னோக்கி நடந்தாள். நான் தருகிறேன். அவள் வார்டனின் மார்பில் கை வைத்தவுடன் நினைவுகள் அவளிடமிருந்து பெருக்கெடுத்து ஓடின. அவளுடைய குழந்தை பருவம், அவளுடைய முதல் அழைப்பு, நந்தினியாக அவளுடைய வாழ்க்கை. இவை அனைத்தும் வெளிச்சமாகி பின்னர் மறைந்துவிட்டன. அவள் சரிந்து விழுந்தாள். கண்கள் திறந்தன. ஆனால் அவள் யார் என்று இனி நினைவில் இல்லை. நிறுத்து. வேறு வழி இருக்க வேண்டும் என்று ஆவரன் கத்தினான். ஆனால் மேவானி பின்தொடர்ந்து தனது அறிவின் சாரத்தை வழங்கினார். பின்னர் ஆவரன் கோபமாகவும் மனம் உடைந்தவராகவும் அதையே செய்தார். வார்டன் தனது கைகளை பிரித்தார். நீங்க பாஸ் பண்ணலாம். வாசல். எந்த வடிவத்தையும் பிரதிபலிக்காத வெள்ளை பொருளால் ஆன இறுதிக் கதவு தெரிந்தது. அதன் பின்னால் ஆரிஜின் ஃபோர்ஜ் துடித்தது. அவர்கள் உள்ளே நுழைந்ததும் கேளுக்கு மட்டுமே அவர்கள் யார் என்பது நினைவுக்கு வந்தது. நீங்கள் இப்போது புதிய வெளிச்சங்கள் என்று அவர் கிசுகிசுத்து அவர்களை வணங்கினார். வாயிலுக்குப் பின்னால் 3 உருவங்கள் புதிதாக வெளிப்பட்டன. இனி நந்தினி, ஆவரன் அல்லது மேவானி அல்ல. அவை இப்போது நித்திய சுடர், உருவாக்கமின்மையின் சுடர் மற்றும் சம இரவுச் சுடர். உருவகப்படுத்தப்பட்டவை கடந்த காலம் இல்லாமல் படைப்பின் பிறப்பிடத்திற்குள் நடந்து செல்கின்றன. மௌனச் சுடரையே எதிர்கொள்ள. நினைவாற்றலுடன் அல்ல. அதிகாரத்தால் அல்ல. ஆனால் நோக்கத்துடன். திருநாஸ் மறுபிறப்பு முன்னோர்களின் விழிப்புணர்வு அத்தியாயம் -7 தொடரும்.